குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம ரீடிங் ஹேபிட் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி ரெண்டு நாளாக பேசியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னது நரம்பியன்கள் எப்படி அடிப்படை கொடுக்கலாம் அப்படின்றது. நேற்றுக்கு பேசினதில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காக ஆப்ஜெக்ட் அளவுலையும் பிக்சர் அளவுலையும் எப்படி ரீட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசணும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பெற்றோர்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப சீக்கிரமாக நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுடுறோம். அதில் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ரீடிங் ரெடினஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இயர்ஸுக்கு மேலே தான் வரும். அதுக்கு முன்னால் அவங்க ரீட் பண்ணணும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு போறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. புக்ஸ் அப்படின்னாலே புக்ஸை கண்டாலே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்றேன். ஸோ இந்த டைம்ல தான் ரீடிங் ஹேபிட்ஸுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா, பொதுவாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா நிறைய பேர் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் சைல்டுக்கு வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த மொழியை வந்து பயன்படுத்துறதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். இதுக்கு நீங்க வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலனா கூட சாதாரணமா வண்டியில போகும்போது பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் பேனர்லாம் கட்டியிருக்கும் போது அந்த வேர்ட்ஸை கூட அவங்களை படிக்க வைக்கிறது ஒரு ஹேபிட்டா நீங்க செட் பண்ணலாம். ஒரு ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த போர்டு வருது, ஒரு ஸ்டேஷன் பேர் வருது அப்படின்னா அதெல்லாம் படிக்கிறது கூட ரீடிங் பிராக்டிஸ் தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் கொடுத்து அவங்க படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எப்பவுமே சைல்டுக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், தெரிஞ்ச வார்த்தைகளை நீங்க ஏதோ புக்லயோ இல்ல ஏதாவது இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து நீங்க காட்டி, கண்ணு இந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டா நீங்க கொண்டு போகலாம். லாஸ்ட் ஸ்டெப் ரீடிங்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நாலேஜ் இருக்கா, அவங்க படிச்ச விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களா. ஏன்னா இந்த நாலேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னா ரீடிங்கோட வேல்யூவே கிடையாது. நிறைய டைம்ஸ் குழந்தைங்க பாத்தீங்கன்னா, அதுவும் பெரிய கிளாஸ்ல ஈவன் 7th 8th எல்லாம் போனீங்கன்னா நிறைய சென்டென்ஸ் படிச்சிருவாங்க, எப்படியா எழுத்து கூட்டி படிச்சிருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லாம இருக்கும். ஸோ பிகினிங்ல இருந்தே வந்து அந்த நாலேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஸோ எப்பவுமே புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஹேபிட்டை நீங்க செட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை படிச்ச உடனே லைட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு, கண்ணு இதுக்கு வேற மாதிரி சொல்லலாமா, இதுக்கு மீனிங் என்ன, யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நீங்க क्वेश्चंस கேட்கணும். யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எங்க இருந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கேள்விகள். இதை கேட்கும்போது அந்த குழந்தையால சின்ன சின்ன பதில் சொல்ல முடியுதான்றது பாருங்க. அதே போல நீங்க இதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் சொல்லு கண்ணு, இப்படி முடிச்சுட்டாங்க இந்த கதையை, வேற எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிற ஹேபிட்டுமே நீங்க கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ண முடியுதா, அந்த படிச்ச விஷயம் நல்லா இருந்ததா பிடிக்கலையா, அவங்களுக்கு வந்து வேற என்ன விஷயம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்மளே வந்து பிகினிங்ல இருந்தே கொண்டு போகலாம். இந்த கதையில உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கண்ணா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த அனாலிசிஸ் அப்படின்ற ஸ்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லாங் டேர்ம்ல டெவலப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த குழந்தை இதை படிக்க படிக்க, ஓ இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கதை, இது நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் வரும், இந்த மாதிரி அவங்களே வந்து அதுல நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை அப்ளை பண்ணணும். இதை வந்து நெக்ஸ்ட் ரியல் லைஃப்ல அவங்களால வந்து படிச்ச விஷயங்களை பயன்படுத்த முடியுதா அப்படின்ற லெவலுக்கு செக் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்தா இந்த 5 ஸ்கில்ஸுமே வந்து அந்த சைல்டு வந்து டெவலப் பண்ணிருக்கும். இல்லைன்னா வெறும் டெஸ்ட் டேக்கிங், அவங்க டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிக்கிற லெவலுக்கு இருப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய வெரைட்டி புக்ஸ் முதல்ல இருந்தே கொண்டு வாங்க. நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, பிகினிங்ல இருந்து ஸ்டோரி புக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நீ என்ட்ரன்ஸுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், நீ நான் ஃபிக்ஷன் படி, ஃபிக்ஷன் இல்ல கதைகள் இல்லாம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படினா சில்ட்ரனால சடனா அது வந்து பண்ண முடியாது. சோ முதல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து மிக்ஸ்சர், ஒரு சில விஷயங்கள் வந்து கதைகளா இருக்கட்டும், ஒரு சில விஷயம் வந்து நியூஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், ஒரு சில விஷயம் சயின்டிபிக் இதுவா இருக்கட்டும், ஒரு சிலது ஹிஸ்டாரிக்கல் இதுவா இருக்கட்டும், ஒரு சிலது ஆர்டிகல்ஸ், மேகசின்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி இருக்கட்டும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுமே அவங்க ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணி எழுதி அதை வந்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி சொல்லுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெற்றோர்களா நம்ம வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து மாடல் பண்ணணும். நம்மளுமே ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ரீடிங் வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம் அப்படின்றது தோணும். ரெண்டாவது, டிவியை நிறுத்திட்டு மற்ற கேட்ஜெட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு ரீடிங்க்குன்னு ஃபேமிலி டைம் கிரியேட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் இயர் US போயிருந்த போது பாத்தீங்கன்னா ரீடிங் டைம்னு சொல்லி ஸ்கூல்லயே வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. அந்த டைம்ல பிரின்சிபலா இருக்கட்டும், வாட்ச்மேனா இருக்கட்டும், அந்த பெல் ஒரு குறிப்பிட்ட பெல் அடிச்ச உடனே நெக்ஸ்ட் 3 minutes யாரா இருந்தாலும்
என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு 3 minutes அவங்க கண்டிப்பா ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு 7 சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஏதாவது ஒரு டைம்ல வந்து ரீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. இந்த மாதிரி வந்து ரீடிங்க்கு வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் இன்னுமே நம்ம வந்து அதை வந்து சீரியஸா எடுக்கிறது இல்லை. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸுமே நீங்க ஒரு காலனியில இருக்கீங்க, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்பாவே அதை வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க செட் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க குழந்தை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால ரீடிங் ஹேபிட், நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்மால் ஆர்டிகல் படிச்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ வந்து ஒரு ஹேபிட்டா வைங்க. ஏன்னா அந்த தூங்க போகிறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கான டைம். அந்த டைம்ல உங்களோட சந்தோஷமா அவங்க வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து செட் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் அவங்களோட பர்சனாலிட்டியில அந்த நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி தூங்கணும் அப்படிங்கிற ஹேபிட் வந்து அவங்களுக்கு செட் ஆயிடும். லாங் டேர்ம்ல ரீடிங் ஹேபிட் செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பெற்றோர்களா நம்ம வந்து நரம்பியன்கள் லெவல்லையும் சரி, மொழி வளர்ச்சி லெவல்லையும் சரி, ரீடிங் ஹேபிட் லெவல்லையும் சரி நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வரணும்.